ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவுக்கு எப்படியாவது இன்னொரு சாக்கான சர்ப்ரைஸ் கொடுத்தே ஆகணும். நிலாவுக்கு இந்த தீபாவளி மறக்க முடியாத தீபாவளியா இருக்கணும். இந்த தீபாவளி தலை தீபாவளி வேற. எப்படியும் அம்மா அப்பாவை மிஸ் பண்றான்னு நமக்கு தெரியும். மனசுக்குள்ள எப்படியும் அவங்கள பத்தி நினைப்பா. அவங்க கூட எப்படியெல்லாம் தீபாவளி கொண்டாடணும், எப்படியெல்லாம் பட்டாசு வெடிச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. அப்ப இவளுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு தேனுக்கு பார்த்தா போனை போடுறாரு. தேனுக்கு போனை போட்டு ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும், நான் சோழன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், தேனு சோழன் கேட்டதுமே என்ன இவர் எதுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தேனு யோசிச்சுட்டு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும், இல்லை நான் ஒரு உதவி கேட்டால் செய்வீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், உதவியா என்ன உதவி அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், ஏங்க நிலா உங்கள் பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், ஆமாம் எங்கள் பொண்ணு தான் நிலா, அவளுக்கு தான் நாங்கள் அம்மா அப்பான்ற நினைப்பே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், சரி சரி அதெல்லாம் விடுங்க, நான் கேட்ட உதவியை மட்டும் செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், முதல்ல என்ன உதவின்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் அதை செய்ய முடியுமா முடியாதான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், சரிங்க நீங்கள் புறப்பட்டு இங்கே சென்னை வர முடியுமா, எங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், உங்கள் வீட்டுக்கா, உங்கள் வீட்டுக்கு எதுக்கு நான் வரணும், உங்கள் வீட்டுக்கு வர்றதே முதல்ல நிலாவுக்கு பிடிக்குமான்னு தெரியல, இன்னொன்று உங்கள் வீட்டுக்கு நான் வேணா நிலாவை பார்க்கறது கூட வரலாம், ஆனால் அவர் கூப்பிட்டா வருவாரான்னு தெரியலையே, அதுவும் இன்னைக்கு வர சொல்கிறீங்க, இன்னைக்கு தீபாவளியாச்சு, தீபாவளி அதுமா நாங்கள் எதுக்கு அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி தேனை கேட்கவும், என்னங்க உங்க பொண்ணுக்கு இது தலை தீபாவளி, அதுவாது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்க விருப்பம் இல்லாம எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கலாம், ஆனா எங்களுக்கு இது தலை தீபாவளி தானே. நிலா என்னதான் உங்ககிட்ட எடுத்தெறிஞ்சு பேசினாலும், உங்ககிட்ட பிடிவாதமா பேசினாலும் உங்களை பத்தி அவ நினைச்சுக்கிட்டு தான் இருக்கா. உங்களை பத்தி 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டா, நீங்க இந்த மாதிரி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவீங்க, நீங்க இதெல்லாம் வீட்டில் பண்ணுவீங்க, நீங்க இப்படிலாம் பட்டாசு வெடிப்பீங்கன்னு சொல்லி நிலா உங்களை ரொம்ப மிஸ் பண்றா. அவ மனசுக்குள்ள அவளை மிஸ் பண்றான்னு அவளை பார்க்குற எனக்கு நல்லாவே தெரியுது. அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட பேசுகிற விஷயம்லாம் அவளுக்கு தெரியாது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவா. அவளுக்கு இது மறக்க முடியாத தீபாவளியாக இருக்கும். நீங்கள் நிலாவை பார்க்கணுன்னு ஆசைப்படலையா, நீங்கள் இந்த தீபாவளிக்கு அவளை மிஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், அப்போ தான் தேனுக்கு பார்த்தா பழசெல்லாம் ஞாபகம் வருது. போன வருஷம் தீபாவளி நிலா கூட எப்படி கொண்டாடணும், வீட்டே நல்லா கலகலன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேனு யோசிக்கிறாங்க. சோழன் சொன்னதும் பார்த்தா தேனு மனசு மாறிடுது. ஆமாம், இது அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்த தீபாவளியில் என்னதான் அவள் கோவப்படட்டும், என்னதான் நம்மளை பேசட்டும், அவள் நமக்கு மகதான, அவளுக்கு தலை தீபாவளி சீரும் செய்யணும்ல, அவளுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தேனு யோசிக்கிறாங்க. சரி நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா ஃபோனை வச்சுறாங்க. அப்போதான் சோழன் யோசிக்கிறாரு, வருவாங்களா வரமாட்டாங்களா, ஒருவேளை பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருந்துட்டாங்கன்னா நாம நிலாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சோமே, அந்த சர்ப்ரைஸ் எதுவும் சொதப்பலாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் யோசிக்கிறாரு. சரி இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அவங்க அம்மா அப்பா வந்தா நிலாவுக்கு சர்ப்ரைஸ், வரலைன்னா என்ன பண்ணுறது, சோழா உன் சர்ப்ரைஸ் சொதப்பிருச்சுன்னு நினச்சிட்டு அமைதி அடுத்த கட்ட வேலையை பார்க்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி சோழன் யோசிக்கிறாரு. தேனு மனோகர்கிட்ட வராங்க. என்னங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், என்ன தேனு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்குறாரு. இல்லை நம்ம சென்னை போவோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேனு கேட்கவும், சென்னைக்கா எதுக்கு இன்னைக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கவும், ஆமாங்க நம்ம நிலாவை பார்க்க போகலாமான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், நிலாவையா, நிலாவை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கவும், அவளுக்கு இது தலை தீபாவளி தானே, அவளுக்கு நம்ம பெத்தவங்க அப்படின்ற கடமையில் சீரெல்லாம் செய்யணும்ல, அவளுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், மனோகர் பார்த்தா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காரு. என்னங்க நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேனு கேட்கவும், காலையிலேருந்தே எனக்கு நிலாவோடைய நினப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது தேனு, நான் தான் உங்ககிட்ட காட்டிக்கல, அவள் எவ்வளோதான் தப்பு பண்ணியிருக்கட்டும், பதிலுக்கு நம்மளும் ஒன்று செய்யணும்னு நினச்சோம், அது அவளுக்கு தெரிஞ்சு அவள் நம்ம மேலே கோவப்பட்டு பெரிய மனசு சங்கடமாயிருச்சு. காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவள் நினப்பாவே இருக்குது, போன வருஷம் தீபாவளி நம்ம எப்படியெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லவும், அப்புறம் என்னங்க இந்த தீபாவளியிலேருந்து கூட நம்ம அவள் கூட பேச பழக பேச்சுவார்த்தை வச்சுக்கிறலாமே, அவள் என்னதான் பண்ணணுமோ பண்ணிட்டு போகட்டும், அந்த வாழ்க்கை நல்லா இல்லாத வாழ்க்கைன்னு அவளுக்கு எப்போ புரிஞ்சு அவளா நம்ம கிட்ட வராளோ அப்போ நம்ம ஏதாவது பண்ணிக்கிருவோம், அது தட்டிக்கும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோமே, கொஞ்சம் விட்டு பிடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும் மனோகருக்கும் பார்த்தா இது சரின்னு தோணுது. சரி
இப்போ என்ன நிலாவை பார்க்க போகணும், வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மனோகர் சொன்னதும் சரிங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனும் மனோகரும் பார்த்தா மதிக்கிட்ட, மதி நீ வீட்டை பார்த்துக்க, நீயும் தாசு பாப்பா நீங்கள் இங்கேயே இருங்க, நானும் இவரும் சென்னை வர போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், சென்னைக்கு எதுக்குத்த அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், நிலாவை பார்க்கத்தான், அவளுக்கு இது தலை தீபாவளியில் போய் அவளை பார்த்துட்டு அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுவோம், நாளைக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தேனு சொல்லவும், சரிங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், சரின்னு பார்த்தா இங்கே தேனும் மனோகரும் சென்னை கிளம்பிடுறாங்க. இங்கே வீட்டு வாசலில் பார்த்தா காரு வந்து நிற்கிது. அதை பார்த்ததுமே சோழன் புரிஞ்சுக்கிறாரு, ஆகா நம்ம பண்ண ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதே, நிலா ரூமுக்குள்ளே தான் இருக்காங்க, இவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேகமாக வந்து கதவை தட்டுறாரு. நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கதவை தட்டவும், என்ன சோழன் அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூப்பிடவும், சர்ப்ரைஸா என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் இருங்க உங்கள் கண்ணை மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா நிலாவுடைய கண்ணை மூடியே வெளியில் கூட்டிகிட்டு வராரு. இங்கே கார்லேருந்து பார்த்தா மனோகரும் தேனும் இறங்குறாங்க. உங்களுக்கு இது மறக்க முடியாத தீபாவளியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா கண்ணை திறக்கிறாரு. அங்கே பார்த்தா மனோகரும் தேனும் நிற்கிறாங்க. மனோகரையும் தேனையும் பார்த்ததும் பார்த்தா நிலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. இதுதான் சர்ப்ரைஸா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், ஆமாம் இதுதான் சர்ப்ரைஸ், நீங்கள் இன்னைக்கு உங்கள் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணீங்க தானே, போன வருஷம் அம்மா அப்பா கூட எப்படி தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணியிருப்பீங்க தானே, அதனால தான் நான் தான் இந்த சர்ப்ரைஸை ரெடி பண்ணேன், உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் சொல்லவும் நிலாவுக்கு எதையுமே ஏற்றுக்கிற முடியல. உண்மையா நீங்கள் தான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஆமாங்க நான் தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் இங்கே சோழனை பார்த்தா டக்குன்னு நிலா கட்டி பிடிச்சிடறாங்க. நிலா சோழனை கட்டி பிடிக்கிறத பார்த்ததுமே மனோகருக்கும் தேனுக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க நம்மளை வர சொல்லிட்டு இவ என்னன்னா இவனை கட்டி பிடிச்சி நின்றுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நிலா சோழனை கட்டி பிடிச்சதும் சோழனுக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுது. டேய் சோழா இது கனவா நினவா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் பார்த்தா திருன்னு முழிக்கிறாரு. வேகமா நிலா தேனுக்கிட்ட வந்து, வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மனோகரும் தேனும் பார்த்தா இங்கே வீட்டுக்குள்ளே வரவும் வேகமா சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் வராங்க. வாங்க சார் வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் நடேசன் வந்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நடேசனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு.